திருவெளிப்பாடு அதிகாரம் 12 இறைவார்த்தை 10. நம் கடவுள் திருமுன் அல்லும் பகலும் அவர்கள் மீது குற்றம் சாட்டியவன் வெளியே தள்ளப்பட்டான். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாத்தானுடைய குணம் என்னவென்றால் குற்றம் சுமத்துவது, பழி சுமத்துவது, பிறருடைய மனதை காயப்படுத்துவது, பிறரை எப்பொழுதுமே குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பான், திட்டிக் கொண்டே இருப்பான். தொடக்க நூல் அதிகாரம் 39 இறை வார்த்தைகள் 17. நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று கதை கட்டினார். இங்கு போத்திப்பரின் மனைவி யோசேப்பு மீது பழி சுமத்துகின்றாள், இல்லாததை பொல்லாததை சொல்லுகின்றாள், யோசேப்புவின் நல்ல கேரக்டரை கெடுக்கின்றாள், யோசேப்பின் பெயரை கெடுக்கின்றாள். ஒரு பெரிய ஒரு பழி, ஒரு குற்றம், அது சாதாரண மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் யோசேப்பு ஜெபத்தில் இருப்பதனால், அவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பதால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து அவரால் தப்பிக்க முடிந்தது. குற்றப்படுத்தியிருந்தாலும் அவர் அதை தாங்கிக் கொள்கிறார் கடவுளுடைய கிருபையின் மூலமாக. ஆனால் யோசேப்பிடமிருந்த நல்ல பண்பு என்னவென்றால், யோசேப்பு அந்த பெண்ணை பற்றி வெளியில் தவறாக சொல்லவே இல்லை. இந்த பெண் தான் இடம் தவறாக நடக்க முயற்சித்தாள், இந்த பெண் நல்லவள் அல்ல, இவள் கெட்டவள் என்று அவளை பற்றி குறை சொல்லவில்லை, குற்றப்படுத்தவில்லை. மாறாக அமைதியோடு இருந்தார், பொறுமையோடு இருந்தார். ஆம் அன்பார்ந்தவர்களே, யோசேப்பிடமிருந்து நல்ல பண்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் நம் மீது அநியாயமாக குற்றப்படுத்துகிறார்களோ, யார் நம்மை அநியாயமாக காயப்படுத்துகிறார்களோ, அது சாத்தானுடைய வேலை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே நாம் அமைதியோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே நமக்கு நம்பிக்கை வேண்டும். ஆண்டவர் உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துவிட்டது, ஆண்டவர் நம்மை தீமையிலிருந்து காக்கிற நேரம் வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். இந்த நேரத்திலே யோசேப்பு பொறுமையோடு இருந்ததால் எகிப்து நாட்டிற்கே அதிபதியாக, கவர்னராக உயர்த்தப்பட்டார். அதே போல யோபு மிகவும் பரிசுத்தமானவர். யோபு அவர் அந்த ஊரிலே மிகவும் நல்லவர், கடவுளுக்கு பயந்து வாழுகிறவர், தீமை அகற்றி வாழ்கிறவர் என்று யோபு 1:1 பார்க்கிறோம். அந்த ஊரில் அவர் நடந்து போனால் எல்லோரும் எழுந்து நிற்பார்கள். கௌரவமான வாழ்வு அவருக்கு, நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, ஏராளமான கால்நடைகள் இருக்கின்றன, பணம் இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிலைமை, தன் ஆரோக்கியத்தை இழந்தார். அப்பொழுது அவருடைய மனைவி குற்றப்படுத்துகிறாள். யோபு 2:9. அப்போது அவரின் மனைவி அவரிடம், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள். குற்றப்படுத்துகிறாள். நீ இப்படி
பரிசுத்தம் பரிசுத்தம்னு வாழ்ந்து என்ன புண்ணியம்? நீ நல்லதைத்தான் செய்யணும் செய்யணும்னு சொல்லி என்ன புண்ணியம்? நீ வாழ்ந்து என்ன புண்ணியம்? எல்லாத்தையும் இழந்து விட்டாயே, நீ செத்துப்போ. அது சாதாரணமா சாக வேண்டாம், ஆண்டவரை பழித்து சாவு என்று சாத்தான் அவள் மூலமாக பேசுகின்றான். அந்த நேரத்திலே யோபு அமைதி பொறுமையை காக்கின்றார். ஆண்டவருக்கு எதிராக எதுவும் சொல்லவில்லை, ஆண்டவரை புகழ்கிறார். அதனால்தான் இழந்ததை மீண்டும் திரும்ப பெறுகிறார். மனைவி அவர் சொல்ல வேண்டும், நான் இருக்கிறேன், நான் உங்களை பார்த்து கொள்கிறேன், யார் கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன் என்று சொல்ல வேண்டிய மனைவி வாய்க்கு வந்தவுடன் பேசுகின்றார். ஒருவேளை இருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் அப்படியாக இருக்கிறதா? மனைவி பேசக்கூடாத வார்த்தையை பேசி உங்களை புண்படுத்துகிறாரா, காயப்படுத்துகிறாரா? செய்யாத குற்றத்தை உங்கள் மேல் சுமத்தி எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? வீட்டிற்கு வந்தாலுமே நச்சரித்து கொண்டே இருப்பது, திட்டிக் கொண்டே இருப்பது, ஒண்ணுமில்லாத விஷயத்தை பெருசா ஆக்கி அதன் மூலமாக சண்டை வருவிப்பது இருக்கிறார்களா? அப்படிப்பட்ட பெண்கள் வீட்டுக்கு போனாலுமே நிம்மதி இல்லை என்று நினைக்கிற கணவன்மார்கள் இருக்கிறார்களா? அல்லது கணவன் மனைவியை திட்டுகிறவர்களாக இருக்கிறார்களா? எப்பொழுதும் மனைவியை திட்டுவது, அடிப்பதும், எப்பொழுதும் குற்றப்படுத்துவது, குற்றம் சுமத்துவது, பணத்தை வீணாக செலவழித்து விட்டாய், நீ வீணாக தேவையில்லாத காரியங்களை செய்கின்றாய் என்று குற்றப்படுத்துகிறார்களா? அமைதி பொறுமையோடு இருங்கள். யோபுவை போல, யோசேப்பை போல. யார் குற்றப்படுத்துவார் என்றால் சாத்தான். அவனுடைய சுபாவம் குற்றப்படுத்துகிற சுபாவம். அதனால் பொறுமையை காத்து கொள்ளுங்கள். இட் இஸ் பெட்டர் டு பி blamed than to blame others. It is better to be scolded than to scold others. நாம் குற்றப்படுத்தப்படும் போது, திட்டப்படும் போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். நம்மை உயர்த்துகிற நேரம் வந்துவிட்டது. It is better to be beaten than to beat others. It is better to be killed than to kill others. It is better to lose than to steal somebody's things. ஆகவே யோபுவை போல, யோசேப்பை போல எப்பொழுதும் தூய்மையில் இருப்போம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் மேன்மையான காரியங்களை செய்வார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஆகவே நாமும் குற்றப்படுத்தக்கூடாது. அந்த ஊழியக்காரர் அப்படியாக இருக்கிறார், இந்த ஊழியக்காரர் இப்படியாக இருக்கிறார், அவர் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டாராமே, யூடியூப்ல இப்படியாக செய்திகள் வருகிறது, அப்படியாக செய்திகள் வருகிறது என்று சொல்லி நாம் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. மாறாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருவருடைய உருவத்தை வைத்து அவர்களை கேலி செய்வது, நீ கருப்பா இருக்கிற மனைவியை பார்த்து எப்போதும் நீ கருப்புடி, நீ கருப்பு, நீ ஒல்லி, நீ குண்டு, நீ என்று மனைவி கணவரை குற்றப்படுத்துவது, கேலி செய்வது, கணவன் பாவம் கருப்பாக இருக்கிறார் என்று சொல்லி மனைவி எப்பொழுதுமே கணவன் வீட்டுக்கு வந்தாலுமே பிள்ளைகிட்ட சொல்லுது, லைட்டை போடு, அப்பா வந்துட்டாரு, தெரிய மாட்டேங்குது, இருட்டா இருக்குது, ஏன்னா கருப்பா இருக்கிறாராம், தெரியலையாம். அதனால் அவரை மனதை காயப்படுத்துவது, அதே போல கணவன் மனைவியை காயப்படுத்துவது, இவ்வாறு செய்யக்கூடாது. அது சாத்தான் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம், குற்றப்படுத்துகிற எண்ணம். வேண்டாம். 2 அரசர்கள் 2வது அதிகாரம்
23, 24. அங்கிருந்த எலிசா பெத்தேலுக்கு ஏறிச் சென்றார். அவ்வாறு அவர் செல்லும் வழியில் சில சிறுவர் நகரில் நின்று வந்து, வழுக்கை தலையா போ, வழுக்கை தலையா போ என்று ஏளனம் செய்தனர். எலிசா அவர்களை திரும்பி பார்த்து ஆண்டவரின் பெயரால் அவர்களை சபித்தார். உடனே காட்டிலிருந்து இரு பெண் கரடிகள் வெளிவந்து சிறுவர்களுள் 42 பேரை குதறி போட்டன. பார்த்தீங்களா? ஒரு இறை ஊழியக்காரர், அவரை பார்த்து சிறுவர்கள் சொல்றாங்க, வழுக்கை தலையா, வழுக்கை தலையா. எவ்வளவு ஒரு மனதை புண்படுத்துகிற ஒரு பேச்சு. ஒரு ஊழியக்காரர் குட்டையா இருக்கிறான்ட்டு, குட்டை 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 டீச்சர் குட்டையா இருக்கிறாங்க, குட்டை டீச்சர், குட்டை டீச்சர் வேண்டாம். அவர்கள் மனது காயப்படும் அல்லவா? இந்த டீச்சர் ஒல்லியா இருக்கிறாங்க, அவங்க ஒல்லி ஒல்லி என்று சொல்லி காயப்படுத்துவது வேண்டாம். பிறரை நாம் மதிப்போம், பிறரை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ரெஸ்பெக்ட் அதர்ஸ், நெவர் இன்சல்ட் அதர்ஸ். கண்களை மூடி ஜெபிப்போம். நன்றி இயேசப்பா, இந்த அருமையான செய்திக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே, எங்களை எல்லாம் அன்பு செய்து பாதுகாத்து வழிநடத்துவர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஏசப்பா, நாங்கள் யாரையும் கேலி செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது, பிறருடைய மனதை காயப்படுத்தக்கூடாது. இயேசுவே, அப்படிப்பட்ட உள்ளத்தை தாங்க, அப்படிப்பட்ட இருதயத்தை தாங்க. ஏசப்பா, எங்களை யாராவது காயப்படுத்தினாலும் குற்றப்படுத்தினாலும் யோபுவை போல, யோசேப்பை போல பொறுமையோடும் அமைதியோடும் ஜெபத்தோடு இருக்க எங்களுக்கு இருதயத்தை தாங்க ஏசப்பா. இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை வைத்து காத்து கொள்ளுங்கள் ஏசப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை யார் யார் காயப்படுத்தினார்களோ அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்களை யார் யார் அடித்தார்களோ துன்புறுத்தினார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்மீக சுகத்தை கொடுங்க. அவங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்கள் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நாங்கள் யாரையும் நாங்கள் இயேசுவே எதிராக பார்க்கக்கூடாது, எதிராளியாக பார்க்கக்கூடாது. அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென்.